புஷ்பான்னா ஃபயர் நினைச்சிங்களா? வைல்ட் ஃபயர். வெல்கம் பேக் டு தி வேர்ல்ட் ஆஃப் மகேஷ் மைண்ட் வாய்ஸ் அண்ட் மகேஷ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நான் பார்த்த புஷ்பா படம் எப்படி இருந்துச்சுன்றத பார்த்துடலாம். ਕੱਲ ਮੈਨੂੰ ਇੱਕ ਕੁੜੀ ਮਿਲੀ ਜਿਹਦੇ ਗੱਲਾਂ ਦੇ ਵਿੱਚ ਟੋਏ ਮੋਏ ਮੋਏ மோயே மோயே. தெலுங்கு சினிமாவுக்கு ஒரு பாகுபலி, கன்னடத்துக்கு ஒரு KGF, இப்போ புஷ்பா 2 பேன் இந்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மாதிரி தமிழ் சினிமால எப்படா படம் வரும்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. அப்படியே வந்தாலும் நம்ம பயப்பிள்ளைங்க அதை முடிச்சு விட்டுருவாங்க. இப்போ ஏதாச்சும் ஒரு படம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து ட்ரோல் பண்ணி பார்த்திருக்கேன், இல்ல படம் நல்லா இல்லைன்னு சொல்லி ஃபிளாப் ஆகியும் பார்த்திருக்கேன். ஆனா நம்ம தமிழ் சினிமால மட்டும்தான் படம் வந்ததுக்கு அப்புறம் அதை ஹேட் பண்ணியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளாப் ஆகி விட்டுட்டு இருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, பார்ட் 1 படத்தை எல்லாருமே வந்து பார்த்திருப்போம். படம் ரிலீஸ் ஆகி 3 வருஷம் ஆகுது. நான் படம் ரிலீஸ் ஆகும்போது தியேட்டர்ல போய் பார்க்கல, ஆனா டிவில மட்டும் கிட்டத்தட்ட 20-25 வாதி பார்த்தேன். ஏன்னா அந்த அளவுக்கு படம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஃபயரா எங்கேஜிங்கா வந்து பாத்தீங்கன்னா இருந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு துப்பாக்கியை தந்துருக்கு, எனக்கு கோடலியை தந்துருக்கு. அந்த படத்தோட ஸ்டோரியில அல்லு அர்ஜுன் ஒரு கூலி தொழிலாளியா ஒரு ஸ்மக்லிங் பண்ற கேங் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா போய் சேருவாரு. அதெல்லாம் பீட் பண்ணி அந்த குரூப்புக்கு அவர் எப்படி தலைவர் ஆறாரு, அந்த பிசினஸ் எப்படி க்ரோ அப் பண்றாரு, அவர் எப்படி வளராருன்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கும். அங்க ஃபகத் ஃபாசில் ஒரு போலீஸ் ஆபீசரா அதை தடுத்துட்டு இருப்பாரு. அவங்க ரெண்டு பேருக்கு நடக்கிற ஈகோ கிளாஷ் தான் கிளைமேக்ஸ்ல போய் பார்ட் 2க்கு வந்து லீடா முடிச்சிருப்பாங்க. அங்க ஸ்டார்ட் ஆகிற கதை பார்ட் 2ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்காவாசி ஃபகத் ஃபாசிலுக்கும் அல்லு அர்ஜுனுக்கும் ஈகோ கிளாஷா வந்து போய்கிட்டு இருக்கும். இப்ப இந்தியாவுக்குள்ள நடக்கிற ஒரு பிசினஸ் வேர்ல்டு லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிராவல் பண்ணி கொண்டு போய்கிட்டு இருப்பாரு. கடைசியில ஜெகபதி பாபு ஒரு வாண்டடா வில்லனா வந்து ஜாயின் ஆகி ஒரு 3 பேருக்கு நடக்கிற ஒரு ஈகோ கிளாஷ் தான் வந்து பாத்தீங்கன்னா பார்ட் 2க்கு வந்து லீட் கொடுத்திருக்காங்க. ஜஸ்ட் சிம்பிள் லைன் தான் சொல்லியிருக்கேன். இன்னும் படத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு, மிஸ் பண்றாதீங்க. அல்லு அர்ஜுன் அவரோட லுக்கே செம்மையா இருக்கு. அந்த ட்ரெய்லர்ல பார்க்கும்போது கலர் ட்ரெஸ் எல்லாம் மாட்டி விட்டோன்னே என்னமோ ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல நடக்க விட்டுறாங்கன்னு சொல்லிட்டு தோணுச்சு. பட் இந்த படத்துல அந்த ட்ரெஸ் அந்த கெட்டப் தான் அவ்வளவு மாசா இருக்கு. அவரோட ஆக்டிங் ஸ்கில், நட உட பாவனை, அந்த தோரணை, டைலாக் டெலிவரி எல்லாம் பயங்கரமா இருக்கு. நாமளா கொஞ்ச நேரம் வந்து பாத்தீங்கன்னா அப்படி தூக்கி வச்சாலே வலிக்கும். அவர் எப்படி 2-3 படத்துல இப்படி தூக்கி வச்சு நடக்கிறாருன்னே தெரியல. முதல்ல அது ரியலா இல்ல VFX-ஆன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். இந்த ட்ரெய்லர்ல பார்க்கும்போது இந்த புடவை கட்டிட்டு நந்து வருவார்ல, அது எல்லாருமே வடக்கன் ரீல் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரோல் பண்ணானுங்க. ஆனா அந்த சீன்ல அவரை மாதிரி வேற யாருமே வந்து பாத்தீங்கன்னா நடிக்கவே முடியாது. மொத்த படத்தையும் அவர் தோல்ல தான் வந்து பாத்தீங்கன்னா தூக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. இனிமேல் புஷ்பானா ஃபயர் கிடையாது, வைல்டு ஃபயர். ராஷ்மிகா மந்தனா அவங்கள பத்தி நான் பேசி ஆகணும். ஏன்னா படம் ஃபுல்லாவே அவங்களை நான் இப்படிதான் வந்து பாத்துட்டு இருந்தேன். அதை நான் ஏன்னு சொல்லிட்டு கடைசியில சொல்றேன். ராஷ்மிகா மந்தனா இது வரைக்கும் பண்ண படத்திலேயே இந்த படத்துல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டிங். இவங்களுக்கு நடிக்க தெரியுமான்றதே இந்த படத்துல பார்த்தா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுவும் ஒரு சீன்ல அல்லு அர்ஜுன் சப்போர்ட்டா வந்து பேசுவாங்க, அதெல்லாம் அல்டிமேட்டா இருந்துச்சு. ராஷ்மிகா மந்தனாவை நம்மள மூஞ்சியே பார்க்க விட மாட்டானுங்க. வைக்கிற ஒவ்வொரு ஆங்கிளும் கேமரா சீனும் அந்த மாதிரிதான் இருந்துச்சு. என் மேல எல்லாம் எந்த தப்பும் கிடையாது. இந்த புஷ்பா 1 படத்துல ஆயாசாமி வாயாசாமின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும்ல, அதுல இடுப்பை மட்டும்தான் ஆட்டுவாங்க. ஆனா இந்த படத்துல 6 வாட்டி 7 வாட்டின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வருதுல, அதெல்லாம் அதுக்கும் மேல. பாட்டுல ஒரு இடத்துல கிளாமர் வரலாம், பாட்டு ஃபுல்லாவே கிளாமர் வந்தா எப்படி? அதுவும் அவங்க டான்ஸ் ஆடும் போது அல்லு அர்ஜுன் கவட்டை கீழெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கையின்னு போகுது. அதெல்லாம் ஒரு மூமெண்ட் ஒண்ணு போடுவாங்க பாருங்க. அதை நான் என் வாயில வந்து பாத்தீங்கன்னா சொல்ல மாட்டேன். நான் இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா பாத்துட்டு இருந்தேன். படம் பாக்குறவங்களுக்கு அந்த சீன் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு கீழே வேணா கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. எனக்கு என்னமோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா பாலிவுட்டுக்கு ட்ரை பண்றாங்கன்னு தோணிட்டு இருக்கு. பிடிச்சா ராஷ்மிகா மந்தனா மாதிரி ஒரு பொண்டாட்டி ஒண்ணு பிடிக்கணும். ஃபகத் ஃபாசில் அந்த மனுஷனா ஒரு பேயா இல்ல பிசாசான்றதே எனக்கு தெரியல. நம்ம தமிழ்நாட்டுல நடிப்பு நரக்கன்னா SJ சூர்யா பத்தி பேசுறோம்ல, ஆனா சவுத் இந்தியால நடிப்பு நரக்கன்னா ஃபகத் ஃபாசில் மட்டும்தான். நீ என்ன கேரக்டர் வேணா கொடு, நான் நடிப்பேன். ஆவேசம் படம் பார்த்திருப்பீங்க, சும்மா அப்படியே ஜாலியா வந்திருக்கும். வேட்டையம் படம் பார்த்திருப்பீங்க, அதுவும் சும்மா அப்படியே ஜாலியா இருக்கும். மாமன் படத்துல அப்படியே ரகரான கேரக்டரா இருக்கும். இந்த புஷ்பால வேற மாதிரி ஒரு போலீஸ் கெட்டப்ல இருக்காரு. லைக் இந்த ஆல்டர் ஈகோ படம்லாம் பார்த்திருப்பீங்களா, அது வேற மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல மாறினா அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு கேரக்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஆபீசரா ஃபகத் ஃபாசில் நடிச்சிருக்காரு. பார்ட்டி இருக்கு புஷ்பா, பார்ட்டி இருக்கு. அதுக்கப்புறம் ஜெகபதி பாபு அவரு செகண்ட் மோஸ்ட் வில்லனா அந்த படத்துல வந்து நடிச்சிருக்காரு. அவரை வச்சுதான் பார்ட் 3க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லீடு ஒண்ணு கொடுத்திருக்காங்க. அவர் எப்படி வில்லனா வந்து பாத்தீங்கன்னா ஏத்துக்கிறாங்கன்னே தெரியல. ஏன்னா அவரு நடிச்சு வில்லனா எந்த ஒரு படமும் விளங்கவே இல்லை. இங்க பைரவா, அண்ணாத்த, ஈவன் விஸ்வாசம் அது கூட தலைக்காக அந்த படம் வந்து ஓடிச்சு. இவர் எப்படி வில்லனா பாக்குறதுன்னு சொல்லிட்டு என்னால ஏத்துக்கவே முடியல. யாரு அவன்?
படத்து மேல மதி. அதுக்கப்புறம் யார் வந்தாருன்னா ஒரு ஐட்டம் சாங்குக்குன்னு சொல்லி போன வாட்டி சமந்தா வந்திருப்பாங்களே, இந்த வாட்டி மகேஷ் பாபு படத்துல குர்ச்சி மாதரா பட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஹீரோயின் இருப்பாங்களே, அந்த ஹீரோயின் சப்புன்னு அரைவன் சொல்லிட்டு ஒரு பாட்டுக்கு வந்து ஆடி இருக்காங்க. அந்த சப்புன்னு அரைவன்ற கதைக்கு நான் அப்புறமா வரேன். இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யாருன்னா, படத்தோட பேரே வந்து பாட்டா வந்துச்சுன்னா நீங்க கண்ணு முடிக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா சொல்லலாம் அது தேவி ஸ்ரீ பிரசாத். ஏன்னா சிங்கம் சிங்கம் ஈஸ் தோரே சிங்கம் அந்த மாதிரி புஷ்பா படத்துக்கு புஷ்பா 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 புஷ்பராஜ். ஸோ அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர். அவர் போட்ட பாட்டு, அவர் போட்ட மியூசிக்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. முக்கியமா பேக்ரவுண்ட் மியூசிக் யார் ஒர்க் பண்ணிருக்காருன்னா, கைதி படமும் விக்ரம் வேதா படத்துல பேக்ரவுண்ட் மியூசிக்கா சாம் சிஎஸ் இருக்கார் தெரியுமா, அவர் தான். அவர்லாம் இன்னும் தமிழ் சினிமால நிறைய யூஸ் பண்ணும். இன்னும் அனிருத்தே நம்பிட்டு இருந்தீங்கன்னா வீணா போக வேண்டியதுதான். இந்த படத்தோட பாசிட்டிவ் என்னன்னா, படத்துக்கு ஒரு ஹைப் ஒன்று செட் பண்ணி வச்சிட்டாங்க. அடுத்த என்ன நடக்க போது சொல்லிட்டு நம்ம தெரியாத வரைக்கும் அந்த கியூரியாசிட்டி இருக்கு தெரியுமா, அந்த டெம்ப்டை கரெக்டா மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. படத்துல எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. அது ஃபைட் சீனா இருந்தாலும் சரி, மாஸ் சீன், அது விஷுவலா பாக்குறதுக்கு அவ்வளவு நல்லா இருந்துச்சு. படத்தோட பிஜிஎம் சாங்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. எமோஷனா நிறைய விஷயத்த கனெக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. கிளைமேக்ஸ்ல எமோஷனல் சீன்ல நிறைய கண்ணு கலங்க வச்சிட்டாங்க. ஒரு 3.5 மணி நேரம் படம் ஒரு போர் அடிக்காம போச்சுனாலே போதுமே. எனக்கு படத்துல நிறைய சீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கவங்க எல்லாருக்குமே காசை கொடுத்து கரெக்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனே காலி பண்ண வைக்கிற சீன் ரொம்ப நல்லா இருந்தது. இன்டர்வல் பிளாக்கு முன்னாடி பகத் பாசிலுக்கும் அல்லு அர்ஜுனுக்கும் ஒரு ஈகோ கிளாஷ் நடக்கும். அந்த சீன் நல்லா இருந்துச்சு. இன்டர்வலுக்கு அப்புறம் அந்த சந்தனமர கட்டையெல்லாம் யாருக்கும் தெரியாம கடத்தி கொண்டு போற ஒரு பிளான் செட்டப் இருக்கும். அது ரொம்ப நல்லா இருந்தது. கிளைமேக்ஸ்ல வர ஃபைட் சீன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு KGF 3 கணக்கா வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து போய்கிட்டு இருக்கு. வேண்டிய பைசா படத்தோட நெகட்டிவ் என்னன்னா, ஒரு 3.5 மணி நேரம் படம் எப்படா முடியும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து நினைக்க வச்சுட்டாங்க. அது ஒண்ணுதான். அடுத்தது ரெண்டாவது ஃபைட் சீன்ஸ்லாம் ரொம்பவே எக்ஸாஜரேட் பண்ண மாதிரி இருந்துச்சு. நம்மளுக்கு தான் தெலுங்கு சினிமா பத்தி தெரியுமே, ஒரு பாலியா கணக்கா வந்து ஃபைட் சீன் போய்கிட்டு இருக்கணும். அதை நம்ம ஏத்துக்குதான் இருக்கணும். மத்தபடி நெகட்டிவ்ன்றது பெருசா எனக்கு கண்ணுக்கு வந்து ஒண்ணும் தெரியல. மேல இருந்தாலும் இந்த படத்துல ஒரு சாரி கேட்டிருந்தாலும் இல்ல ஒரு போட்டோக்கு போஸ்ட் கொடுத்திருந்தாலும் இந்த கதை இல்ல இவ்வளவு பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்காது. இதெல்லாம் பண்ணாதனால தான் இப்ப பார்ட் 3 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. ஒரு புஷ்பா 1 லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் கிடையாது. இது ஒரு ஆவரேஜான ஃபிலிம் தான். ஒரு 3.5 மணி நேரம் படம் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு போர் அடிக்காது. எல்லாரும் தியேட்டர்ல போய் பாருங்க. புஷ்பா நேஷனல் லஞ்சியா இன்டர்நேஷனல். இந்த மாதிரி ஒரு படத்தை பார்ட் 1 பார்ட் 2 ஒரு பேன் அந்த லெவல்ல நம்ம தமிழ் சினிமா கொண்டு போகணும், நம்மளை பத்தி எல்லாரும் பேசணும்னு சொல்லிட்டு அவ்வளவு ஆசையா இருக்கு. அதனால ஆனா எப்போதான் நடக்கும்னு தெரியல. ஆனா ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நடக்கும். புஷ்பா புஷ்பா ஆச்சு எதுக்கும் அடங்காதவன்டா. சோ இதே மாதிரி நெக்ஸ்ட் படத்தோட ரிவ்யூல பார்க்கலாம். until then signing off. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.